போன கிழமை உங்களுக்கு சொன்ன பாதை இந்த பாதை தான். பயங்கர சேராக இருக்கிற பாதை இந்த பாதை. அது வந்து இது டிராக்டர்கள் எல்லாம் போய் வர்ற பாதை போல் இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு நல்ல சேரும் சகதியும் தான். இன்றைக்கு தொடக்கமே இப்படித்தான் தொடங்கி இருக்குது. போக போக எப்படி வருதுன்னு பார்ப்போம் பாதை. ஏன்னா இதை ஒரு முந்தைய இருக்கா இந்த டேவன்ட் வேலி வீடியோ ஒரு ஆள் வெள்ளைக்கார ஒரு ஆள் செய்ததை பார்க்க அவர் இதை கம்ப்ளைண்ட் பண்ணினவர். கனகாலத்துக்கு மேலே போயிருக்கிறார். இந்த பாதையை ஒழுங்குபடுத்தி தாங்க, சரியான சேராக இருக்குது என்று அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டிருந்தார் அந்த வீடியோ. அந்த பாதையில் இப்போ நான் நடந்துட்டுருக்கிறேன். நல்லா தான் இருக்கு. சறுக்கி கிறுக்கி விழாமல் இருந்தால் சரி. பார்ப்போம் எவ்வளோ தூரம் இப்படி போகுதுண்டு. கொழும்பில் வாழ்கிற காலத்தில் நாலாங்குருக்கு தெருவில் தான் இப்படி ஒரு சுவரை நான் பார்த்துருக்குறேன். நாலாங்குருக்கு தெரு, அஞ்சாங்குருக்கு தெரு பகுதிகளில் இருந்த ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு சேரு ரோட்டுகளை அங்கே தான் பார்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ பார்க்குறேன். முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. எல்லா இடமும் சேரு தான். தாங்க முடியாமல் இருக்குது. கல்லண்டு நினச்சி காலை வச்சா கால் உள்ளுக்க சதக்கண்டு போயிடுது உள்ளுக்குள்ளே. சரி புல்லு பக்கத்தால் போட்டு பார்த்தா புல்லு பக்கம் இன்னும் சேரு காலை வச்சா எடுக்கலாமல் இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு போதட்டு பார்ப்போம் இந்த பாதை. இடம் நல்லா தான் இருக்குது. நடக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
எல்லாருக்கும் வணக்கம். நல்ல அழகான ஒரு இடத்துலேருந்து இந்த வீடியோவை பதிவேற்றவங்களுக்காக வேண்டி இப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு அருமையான இடம். ராவுசியிலேருந்து வெளிக்கிட்டேன்னா இப்போ சட்பத் கிட்ட வந்து நிற்கிறேன். சட்பத் ஹவுஸ் கிட்ட வந்திருக்கேன். அதில் ஒரு பழங்காலத்து ஒரு வீடு ஒன்று இருக்குது, அதற்காக பார்க்கணும். இது இல்லை, இது உடஞ்சி போயிருக்க இது இல்லை, சட்பத் ஹவுஸ்ன்னு சொல்லி இன்னொன்று இருக்குது, ஒரு பேலஸ் மாதிரி உண்டு. அதை தான் தேடி போக போகிறேன். இப்போ நான் நிற்கிற இடத்த இதை கட்டாயம் பதிவேற்றணும் மட்டும் சொல்ல பதிவேற்றேன். அப்படி ஒரு அருமையான இடம். அழகண்டா அப்படி ஒரு அழகு, கொள்ளை அழகுன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு அழகு. நல்ல இடம். நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் அதில் சட்பத் கார்டன் சென்டர்னு ஒன்று இருக்குது, அதில் ரெஸ்டாரண்ட்டோடு இருக்குது, நல்ல பெரிய கார் பார்க்கோட. கொஞ்சம் அந்த பக்கத்தில் நடந்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் சட்பத் ஹவுஸ் சட்பத் கார்டன் சென்டர்னு சொல்லி அடித்து பாருங்கள். நல்ல இடம் கொண்டு வரும் அந்த இடத்துல. அதில் சுற்றி வர இருக்கிற இடங்கள் இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி டூருக்கு ஏற்ற ஒரு இடம் உண்டு. இந்த இடம் முடிஞ்சால் வர பாருங்கள். அது என்ன வெதர்ண்டாலும் பரவாயில்லை, நீங்கள் சரியான உடுப்பை போட்டு கொண்டு வரலாம். அந்த மாதிரி இருக்குது. அழகான இடம், சிறப்பாக இருக்குது. இதான் நான் சொன்ன அந்த சட்பத் ஹவுஸ். 16ஆம் நூற்றாண்டு கட்டிடம் இது. இன்னும் ஒரு ஃபேமிலியோட உரிமையாக தான் அது இருக்குது. ஆனால் ட்ரஸ்ட்டுகளுக்கெல்லாம் ரன் பண்ணப்படுது. ஒரு நல்ல வடிவான இடம் உண்டு. இங்கே வந்து பொன்ஃபயருக்கு ஃபயர் ஒர்க்ஸும் இங்கே நடக்கிறது போல் இருக்குது. அதில் ஆன்லைனில் போய் பாருங்கள். டிக்கெட்ஸுகளும் வந்து இருக்குது, ஃபேமிலி டிக்கெட்ஸ் ரெண்டும் இருக்குது. இந்த இடத்துல நடக்கிற ஃபயர் ஒர்க்ஸ் வடிவாகவும் இருக்கலாம். என்னென்னு சொன்னால் அந்த இடமும் நல்ல வடிவாக இருக்கிறபடியாக இப்போ வர்ற பொன்ஃபயருக்கு ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கான்றக்கா பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் இருந்தால் புக் பண்ணி வந்து இந்த இடத்துல ரெண்டு பார்க்குறது அழகாகத்தான் இருக்கும். நான் அப்படி ஒரு வடிவான இடத்துல தான் இது அமைஞ்சிருக்குது பாருங்கள். வர்ற பாதையெல்லாம் அப்படியே நல்ல அப்படி ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கத்தால் டேவண்ட் ஆறு, அந்த ஆற்றை பார்த்தபடி தான் அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்குது. நல்லா இருக்கா? முடியுது என்ற நடை. நல்ல நடை உண்டு. அதில் ஒரு 45 மினிட்ஸ் சரியான சேரும் சகதியும் தான். நான் அதுக்கு பிறகு நல்ல அருமையான ஒரு பாதை உண்டு. நல்ல வடிவாக சந்தோஷமாக அனுபவித்து வந்த மாதிரி இருந்தது பாதை.
சட்பத் ஹவுஸுக்கு முன்னால் நின்று காய்ச்சிட்டுருக்கிறேன். உங்களுக்கு கோயில் மாட்டுறதுக்கு போய் பார்ப்பேன். கோயிலாட்டி இதோட திரும்ப வேண்டியதான். மற்றபடி நல்ல சீரப்பா நட ஒரு 2:30 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் நடந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல பாதைகளும் வடிவான இடங்களும் நிறையா மக்கள் வந்து போய் கொண்டிருக்கணும். இந்த இடத்தை நோக்கி நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். கொஞ்சம் தூர இடத்துல கார் பார்க் இருந்தால் அந்த இடத்துல வருகிறேன். நான் ரோஸிலிருந்து வந்தேன். நான் ஃபீல்டுகளுக்குள்ள வந்தபடியாக எனக்கு தெரியலை. இப்போ நிறைய ஆட்கள் இந்த இடத்துல நிப்பாட்டி போட்டு இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போயினோம். பாருங்கள், நல்லா இருக்குது. நீங்களும் விசிட் பண்ணி பார்க்கலாம். அழகான இடம். ஓகே, இதோட முடிப்போம். மீண்டும் சந்திப்போம்.